நெல்லை மாநகராட்சியின் 14 கிராமங்களை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தில் ராமையன்பட்டி ஊராட்சி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி ராமையன்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தை நடத்த விடாமல் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சியுடன் கிராமங்களை இணைப்பதால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் உள்ளிட்டவை பாதிக்கப்படும் என கூறி குற்றச்சாட்டு தெரிவித்தனர். தொடர்ந்து உயர் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாக கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக ஊராட்சி மன்ற தலைவர் டேவிட் அறிவித்தார். மே மாதம் 1ஆம் தேதி 2023 நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் கிராம சபையில். ஆனால் அதுக்கு அரசாங்கத்திலேருந்து என்ன பதில் சொல்லிட்டாங்கன்னா, அரசாங்கத்திலேருந்து இதுவரை எந்த வெளியீடு வரல, எனவே இந்த தீர்மானத்துக்கு நாங்கள் எந்த பதிலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த வெளியீடு வந்ததுக்கப்புறம் எங்களோட ஊராட்சி மன்றத்தில் ஒரு மனதான் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி ராமையன்பட்டி ஊராட்சியை மாநகராட்சியோட இணைக்கக்கூடாது தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். அரசாங்கம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா எங்களுடைய மொத்த கோரிக்கையும் இதை நிறைவேற்றாத பட்சத்தில் எங்கள் ஊரே அரசாங்கத்துக்கு எதிராக மாறுங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூலாங்குறிச்சி கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கவுன்சிலரின் ஆதரவாளருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள தொடக்கப்பள்ளி 2 ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்டு இதுவரை புதிய கட்டிடம் கட்டப்படவில்லை. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரசாந்திடம் கேள்வி எழுப்பிய பொதுமக்களிடம் திமுக ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் சுசீலா பாண்டு ரங்கனின் ஆதரவாளர்கள் வாக்குவாதம் செய்தனர். இதனால் இருதரப்புக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தண்ணி வரல கேட்கணும், இல்ல ரோடு போடணும் கேட்கணும், என் மக்களுக்கு பள்ளி கல்வி கூட தானே கேட்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.